அந்த மனுஷனை ஒரு நடிகனா அப்படியே போயிருப்பார். குத்தி 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 இன்றைக்கி ஒரு தலைவனாக்கி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தான் நாங்கள்லாம் ரசிகராக இருக்கோம். அவரை நீங்கள் செய்கிற இந்த செயலெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக எங்களை எல்லோரையும் தொண்டனாக்கிட்டு தான் போக போகிறீங்க. தெரிய போகுது இந்த 2026 எலெக்ஷனில் உங்களுக்கு எல்லாருக்கும். ரொம்ப பண்ணுறீங்க. விஜய் படம்னாலே பிரச்சனை இருக்கும் தான். அன்றைக்கி புதிய கீதைக்கு டைட்டில் பிரச்சனை, துப்பாக்கிக்கு டைட்டில் பிரச்சனை, கத்திக்கு ப்ரொடியூசர் பிரச்சனை இலங்கையில் வந்திருக்காங்கன்னு. ஏன்னா அதுக்கப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷன் வேறு எந்த நடிகரையும் வச்சு படமும் எடுக்கலல்ல. அது என்ன அந்த மனுஷன் மட்டும் இவ்வளோ உங்களுக்கு அவர் மேலே இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி? அப்படி என்ன பண்ணார் அவர்? இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் தானே வராரு. அரசியல் விடுங்கப்பா, இது ஒரு படம். ஒரு படத்தை படமாக பார்க்க விடுங்க எங்களை. அவர் சொன்ன டயலாக் தான் ஞாபகம் வருது. நெருப்பை திருப்பி பிடிச்சாலும் அது நிமிந்து தான் எரின்னு சொன்னார். பார்க்க தானே போகிறீங்க. உள்ளே அழுத்த 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 தான் அவர் மேலே வராரு. செய்கிறது சரியில்லை. ஜனநாயகத்தில் ரொம்ப தப்பு. இப்படியே போனால் என்ன சொல்கிறதுன்னு தெரில.